ஹாய் கைஸ், வெல்கம் டு வெல்லும் லைப்ரரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட நேம் வந்து ஆரஞ்ச் க்ரீம் பிஸ்கட். ஆரஞ்ச் க்ரீம் பிஸ்கட் எங்கே நடக்குது அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு சம்மர் ஹாலிடேயோட ஒரு ஸ்டார்ட், ஃபஸ்ட்டு நாள். இந்த ஒரு மாதம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபேண்டசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த நாள். காலையில் எப்பவும் போல் ரொம்ப நார்மலாக ஸ்டார்ட் ஆகுது. டிவியில் கார்ட்டூன் பார்க்குறதுக்கு வீட்டில் பிரச்சனை வரல. ஸ்பெஷலான ஃபுட்டு அம்மா ரெடி பண்ணுறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே வெளியில் சேர்ந்து தெருவில் அப்படி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் டயர்டாகிற அளவுக்கு விளையாடுறாங்க. எல்லா வீட்லேயும் குக்கர் விசில் சவுண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லார் வீட்லேயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான படங்களுக்கான ஓப்பனிங் சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. உடனே அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரே மாதிரி அவங்களோட அம்மாக்களோட குரல் கேட்குது. எத்தனை குரல் கேட்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேரோட குரல் கேட்குது. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அது போக லஞ்சில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட அம்மாக்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறனால எல்லாரும் குடுக்குன்னு ஓடியாச்சு சாப்பிட போக. போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே வெளியே வந்துடுங்க, நம்ம விளாட்லாம் அப்படி இப்படின்னா அன்னைக்குன்னு பார்த்து நல்ல படமாக போட்டாங்க. அப்புறம் எங்கே இப்படி வெளியே வர்றது, படம் பார்ப்போண்டு உட்காந்து எல்லாரும் படம் பார்க்குறேன்னு பார்த்து தூங்கியாச்சு, மோடாச்சு. ஆனால் நம்ம ஹீரோ வளரும் நேரம் தூங்க முடியலை. அவனுக்கு என்னன்னா 4 மணி ஆயிடுச்சு, ஈவினிங். கண்டிப்பாக தூங்கி இருந்தாலும் 4 மணிக்கு எந்திரிச்சு வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறான். தெருவே அப்படி ஒரு வெளிச்சோடி இருக்கு. ஆனால் வழக்கத்துக்கு மாறா ஒரு ஈவினிங் ஃபீலே இல்லை அதில். அது ஒரு மாதிரி ஒரு அந்த கோல்டன் ஹவரில் அவன் எந்திரிச்சிருக்கான். ஏன் அதை கோல்டன் ஹவர்னு சொல்கிறேன்னா, அந்த தெருவே அப்படி ஒரு தங்கத்தால் செஞ்ச மாதிரி அப்படி மினுங்குது. எல்லா வீடுமே அப்படி ஷைனிங்காக இருக்குது. தெரு அவ்வளோ பல 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 பலன்னு தெரியுது. அவன் அந்த ஃபேண்டசியிலே அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி வர்றான். வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு, சார் இந்த ஃபினாமினனை தன் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணி விளையாடணும்னு நினைக்கிறாங்க. உடனே சரின்னு போய் இவன் இந்த மிச்சம் 4 ஃப்ரெண்ட்ஸையும் கேதர் பண்ணோன்னு சொல்லிட்டு தெருவோட லாஸ்ட்டில் இன்னொரு ஃப்ரெண்டோட வீடு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவனை போய் கூப்பிட்டுட்டு அப்படியே வரத்தில் எல்லாரையும் கேதர் பண்ணிட்டு இங்கே வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். ஓடும்போது அப்படியே அவனை அறியாமே அவனை சுற்றி உள்ள எல்லாம் அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனுக்கு போகுது. ஓட ஓட அவனுமே ஒரு செகண்ட் அப்படி ஸ்லோ பண்ணி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பார்க்குறான். அந்த தெரு வந்து அப்படியே ஒரு நதி மாதிரி அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு லேசாக தண்ணி அப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி. என்னடா புதுசாக இருக்கு, நம்ம எதுவும் வேற எதுவும் ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள வந்துட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வைக்கிறான். அப்பவும் அதே ஃபேண்டசி இருக்கு. மறுபடியும் உள்ளே போகிறான். ஃபேண்டசி இருக்கு. ஓகே, நம்ம ஒரு வேளை எப்படியோ உள்ளே வந்துட்டோம், ரொம்ப தூரம் ஆயிடுச்சு போல, சரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே அதே ஃப்ரெண்டோட வீட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். போக போக போக
இந்த சுற்றி இருக்கிறவனுக்கு பக்கத்தில் இருந்த வீடுகள் எல்லாமே ஒரு காடு மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இவனுக்கு ஒரு 2 பக்கம் காடு மரங்கள் இருக்கு. நடுவில் ஓடுற ஒரு நதி வழியாக போகிறான். அது ஒரு எஸ் பெண்ட் வருது. அந்த எஸ் பெண்டில் அப்படியே போகிறான். போத்தில் பார்க்குறான், இவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் நிற்குது. அதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறான். என்னடா இது, நம்ம இதுவரை பார்த்ததே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கான்வர்சேஷன் வச்சுக்க ட்ரை பண்றான். அது உடனே திரும்பத்துல பார்த்தா அது ஒரு ஆரஞ்சு கலர்ல உள்ள ஒரு பெரிய வட்டம். அதுக்குள்ள இன்னும் டார்க்கான ஆரஞ்சுல உள்ள ஒரு பெரிய வட்டம். அதுல ஒரு ஃபேஸ் உருவாகுது. வந்துட்டு இவன் அது வம்புழுக்குது. ஏய், என்னை தொட முடியுமால வரியா அப்படின்னு சொல்லிட்டு வம்புழுக்குது. இவனும் ஒன்னே அதோட ஃபேஸ் பக்கம் கண்டுபிடிச்சிடறான். அது ஒரு ஆரஞ்சு பிஸ்கட். அதோட ஃப்ரண்ட்ல உள்ள பிஸ்கட் இல்லை, ஒரு ஹாஃப். அதுதான் ஒரு பெஸ்டான பிஸ்கட் ரேஷியோ. கிரீம் டு பிஸ்கட் ரேஷியோனா அதுதான். ஒரு பிஸ்கட் மேல கிரீம். இவனுக்கு அதை எப்படியா போய் பிடிச்சிடலாம் இன்னொன்னு இவனுக்கு ஒரு ஆசை. ஓடுறான், அதை நோக்கி தூக்கிட்டே இருக்கான். ஒரு இடம் தாண்டான், ஒரு குளிர்ச்சி நிறவு. என்னன்னா அந்த தெருவோட கடைசி லிமிட்டை தாண்டி வர போயிட்டான். போகும் என்ன ஆகுது, சுத்தி இருந்த அந்த ஃபேண்டசி எதையுமே காணும். இந்த இடத்துல ஒரு அந்த கோல்டன் கலர் இல்லை. இவன் ஒரு டார்க்குள்ள போகிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு குளிர்ச்சி வருது. அந்த ஆரஞ்சு கலரை பார்த்தோம்னா கீழே அப்படி மறைஞ்ச மாதிரி தெரியுது. ஐயோ, இது மறையுது அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல மறுபடியும் வரான். வந்து பார்த்தாதான் உடனே இவனுக்கு ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுறது. ஓகே, நம்ம அதை எப்படியாவது கேப்சர் பண்ணி ஆகணும், நம்மளால இப்படி போனோம்னா அதை தொட முடியாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டியும் பார்க்குறான். இவன் என்னதான் கை நீட்டி பார்த்தாலும் குதிச்சு பார்த்தாலும் அதை தொடவே முடியலை இவனால. அது வேற இவனை மம்புழுத்துக்கிட்டே இருக்கு. ஏய், வரியா தொட முடியல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை மம்புழுக்குது. இரு, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். அடுத்து இவங்க 2 பேருமா சேர்ந்து இன்னும் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸையும் வேகமாக போய் கேதர் பண்றாங்க. கேதர் பண்ணிட்டு 5 பேருமா சேர்ந்து இவங்களோட சீக்கிரட்டான ஒரு ஸ்பாட் இருக்கு இந்த தெருவோட நடுவில். அந்த ஸ்பாட்ல ஒரு 5 கேபினெட் இருக்கும். ஆளுக்கு ஒரு கேபினெட்டுக்குள்ள போறாங்க. இவங்களுக்கு எப்பவுமே இது ஒரு முக்கியமான இடம், இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி. அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு இவங்களை தவிர வேற யாருமே வர மாட்டாங்க. அந்த 5 கேபினெட்டும் 5 ஷீல்டு. இவங்க அந்த ஷீல்டுக்குள்ள இருக்கும்போது இவங்களை யாராலையும் தொட முடியாது. இவங்க செம பவர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. இவங்க அந்த 5 பேருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இவன் இப்போ எதுக்காக எங்களை எல்லாரையும் வேகமா எழுப்பி கூப்பிட்டு வந்த, ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்றேன்னு சொன்னீங்க, என்னது அப்படின்னு இவன் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏய், நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய கிரீம் பிஸ்கட் பார்த்தேன். ஆனா அந்த கிரீம் பிஸ்கட்டை நோக்கி நேரா போனா அது என்கிட்ட தப்பிச்சு போகலான்னு பார்க்குது. அதனால 2 பேர் இந்த பக்கம், 2 பேர் இந்த பக்கம் போங்க. போய் இந்த தெருவை சுற்றி வந்து அந்த கிரீம் பிஸ்கெட் பின்னாடி வந்துடுங்க. நான் அந்த கிரீம் பிஸ்கெட் எப்படியாவது வம்பளுத்து என் பக்கத்தில் வர வைக்கிறேன். அந்த கிரீம் பிஸ்கெட் என் கிட்ட வரத்துல நீங்கள் 4 பேரும் வேகமா வந்து அந்த கிரீம் பிஸ்கெட்டை பிடிச்சிருங்க. நம்ம 5 பேருமா சேர்ந்து அந்த கிரீம் பிஸ்கெட் இன்னைக்கு வேட்டையாடி சாப்பிட்டு நம்மளோட சம்மர் ஹாலிடேஸ் ஆனுவல் லீவை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட பிளானை சொல்கிறான்.
கேட்ட அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும், ஏய் என்னடா சொல்ற, நிஜமா தான் சொல்றியா? எங்கள் வீட்டில் கூட க்ரீம் பிஸ்கட் இருந்துச்சுடா இன்னைக்கு, ஆனால் எங்கள் அம்மா என்னை 2 தான் சாப்பிட்ணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு இங்கிட்ட தான் சொல்கிறான். ஐயோ எனக்கு நான் கேட்டேன், வாங்கி கூட கொடுக்கலடா அப்படின்னு கிட்ட இருந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னான். உடனே 5 பேருக்குமே அந்த ஆர்வம் வந்துடுது. கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம அந்த பிஸ்கட்டை வேட்டையாடுறோம், சாப்பிட்டே தீர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறாங்க. இங்கிட்ட 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். ஹீரோ சோலோவா திருப்பி அதே நதியில் போகிறான். போயிட்டு அவனுக்கு தெரியும் எது டென்ட்னு. அந்த ஒரு இடம் வர மட்டும் போயிட்டு அந்த க்ரீம் பிஸ்கட்டை பேசுகிறான். நீ எப்படியும் மறைஞ்சிருவீல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் மறைஞ்சு போயிடுவீல. நீ எங்களுக்காக, எனக்காக ஏன் என் பக்கத்தில் வரக்கூடாது? அட்லீஸ்ட்டு நான் உன்னை தான் எதுவும் பண்ண மாட்டேன்ல, என்னால் தான் உன்னை ஒன்றும் பண்ண முடியல, நீ தான் ரொம்ப தூரத்தில் இருக்கீல அப்படின்னு சொல்லிட்டு அது கூட பேசுகிறான். பேச பேச அவன் நேரம் அவனை வம்பிழுத்துக்கிட்டு இருந்த அந்த ஆரஞ்சு கலர் க்ரீம் பிஸ்கெட்டும் மனசு கொஞ்சம் கீழே இறங்குது. ஓகே, பாவம் குட்டி பையன் தானே, இவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அங்கேருந்து அது கீழே அப்படியே இறங்கி வருது. வந்து இவன் கிட்ட வந்து கவலைப்படாத, உனக்கு க்ரீம் பிஸ்கட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என் தோலை தட்டி சொல்லுது. அந்த செகண்ட் தான் பின்னாடி இருந்து 4 ஃப்ரெண்ட்ஸும் வர்றாங்க, அதை பிடிக்கிறாங்க. ஏய் ஏய் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பிஸ்கட்டு 4 பேருமா சேர்ந்து பிடிச்சி வச்சுட்டு அப்படி ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு ஹீரோ சொல்கிறான், எங்ககிட்ட இருந்தே தப்பிக்கலான்னு பார்த்தியா இல்லையா நீ? இந்த தெருவில் நாங்களாம் யார், எவ்வளோ பெரிய ஆள், எங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீம் பிஸ்கட்டை வேட்டையாடி அவங்க 5 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. உட்காந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்காந்து செம்ம சாப்பாடு அவங்களுக்கு. இன்னைக்கு தான்ப்பா பெஸ்ட்டு, இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் காலையிலேருந்து இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு ஸ்வீட்டு தான் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு இந்த க்ரீம் பிஸ்கட் கிடச்சி நம்ம இந்த வாழ்க்கையில் சூப்பரான ஒரு க்ரீம் பிஸ்கட் சாப்பிட்டோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இது கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. உடனே ஆமாம், இது மாதிரி இடத்துலாம் கிடைக்குமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே 5 பேரும் அந்த க்ரீம் பிஸ்கட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நிஜமாவே அந்த க்ரீம் பிஸ்கட் இருந்துச்சு. நான் தான் அதை பார்த்தேன், நாங்கள் தான் அதை சாப்பிட்டோம். அதுக்கடுத்து இந்த க்ரீம் பிஸ்கட் திருப்பி வரவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் எங்கள் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என் லைஃப்பில் நடந்த இன்னும் நிறைய ஃபேண்டசிஸான ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி அடுத்தடுத்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பாய்.